எப்பயுமே தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி அரைச்சி போர் அடிக்குதா? அப்போ வாங்க இந்த புதினா தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, 4 தோசை உள்ளே இறங்கும். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4 காஞ்ச மிளகா, 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வதக்குங்க. இது கூட 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல பழுத்த பெரிய தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க ஒரு அரை கட்டு புதினா சேர்த்துக்கோங்க. போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து சுட சுட தோசை கூட சாப்பிடுங்க.